Good morning. So, good morning, students. அடுத்து நம்ம பார்க்க போறது காம்போசிட் சம். காம்போசிட் பார்ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீல் ராட் 30 mm டயமீட்டர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ராட் இருக்கு, ஸ்டீல் ராட். ஓகேவா? ஸோ அதுக்கு சும்மா ஒரு ரஃபா டயக்ராம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீல் ராடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ராடு, இது வந்து ஸ்டீல் மெட்டீரியல். ஸ்டீல்ல ஒரு ராட் இருக்கு. ஓகேவா? இதோட டயமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is equal to 30 mm. 30 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் என்க்ளோஸ்டு சென்ட்ரலி இன் ஏ ஹாலோ டியூப். இந்த ராடை என்ன பண்றாங்க, ஒரு டியூபுக்குள்ள இன்செர்ட் பண்றாங்க. டியூபோட எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 50 mm அண்ட் இன்டர்னல் டயமீட்டர் 40 mm கொடுத்துருக்காங்க. அடுத்த இதே இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு டியூப் இருக்கு. ஓகேவா? அந்த டியூபோட திஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் டயமீட்டர். இன்டர்னல் டயமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா that is equal to 40 mm. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டயமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல் டயமீட்டர் இஸ் நதிங் பட் தி அவுட்டர் டயமீட்டர். ஓகேவா? சோ இந்த அவுட்டர் டயமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா this is called outer diameter. இதோட outer diameter வேல்யூ பாத்தீங்கன்னா that is equal to 50 mm. இதுதான் given data. நல்லா பாத்துக்கங்க. இது ஒரு ராடு, அடுத்து இது வந்து ஒரு காப்பர் டியூப். இப்படி வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் மெட்டீரியல் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு இதான் ஒரு ராடுன்னு வச்சுக்கி, இந்த ராடை இந்த மாதிரி டியூபுக்குள்ள உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப நம்ம கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டீலு. டியூப் பாத்தீங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல்னா காப்பர். இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவுதான் கிவன் டேட்டா. இதுல வச்சு லென்த் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ரெண்டுமே சேம் லென்த் தான் முன்னையே சொல்லியிருக்கோம். ஸோ ஹேவிங் இஸ் சேம் லென்த் ஆஃப் 150 mm சொல்லியிருக்கோம். இது வந்து இதோட லென்த்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் கிவன் டேட்டா. ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்ப சம்மு போட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதோட கிவன் டேட்டா இங்க எழுதிங்க. இன்னொரு வாட்டி கூட தப்புங்க. கிவன் டேட்டா. ஸோ இந்த கிவன் டேட்டால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீல் டயமீட்டர் டிஎஸ். டயமீட்டர் டி, எஸ்ங்கிறது ஸ்டீல், எஸ்ங்கிறது ஸ்டீல். தட் இஸ் ஈக்குவல் டு 30 mm. அடுத்து பாத்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் காப்பர் அவுட்டர் டயமீட்டர். டயமீட்டர் ஆஃப் அவுட்டர் டயமீட்டர், அவுட்டர் டயமீட்டர் காப்பர். டினா டயமீட்டர், ஓன்றது அவுட்டர் டயமீட்டர், சின்றது காப்பர். அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 mm. டினா டயமீட்டர், ஐனா இன்னர் டயமீட்டர், காப்பர் வந்து 40 mm. ரெண்டு டியூபுக்கு ரெண்டு டயமீட்டர், ஸ்டீலுக்கு ராடுக்கு ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லென்த். லென்த் இஸ் ஈக்குவல் டு 150 mm லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு that is equal to 150 mm. length is equal to 150 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு இ கொடுத்துருக்காங்க, இஎஸ் அண்ட் இசி வேல்யூ. இஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of 5 n by mm square. Simultaneously EC is equal to 1 into 10 to the power of 5 n by mm square. இவ்வளவுதான் given data. இவ்வளவுதான் given data. then to find என்ன கண்டுபிடிக்க போகணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்பள டிட்டர்மைன் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தி ராட். ஸ்ட்ரெஸ்னா எஃப். ஸ்ட்ரெஸ்னா எஃப். ஸோ ரெண்டு ராட் இருக்கு, ஒன்னு ஸ்டீலு, இன்னொன்னு வந்து காப்பர். எஃப்சி எஃப்எஸ் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோடு கேரிட் பை ஈச் மெட்டீரியல். லோடுன்றது பி, எஸ், பி, சி ரெண்டு மெட்டீரியலோட லோடு. அவ்வளவுதான். அடுத்து இங்க இடத்துல சொல்யூஷன் போட்டுங்க. ஸோ சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டயமீட்டர் இருக்கு, இங்க ரெண்டு டயமீட்டர். இதை வச்சு ஏரியா கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஏரியானா ஏ, ஸ்டீல்னால எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏஎஸ். ஏஎஸ்னா சேம் ஃபார்முலா பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர். சப்ஸ்டியூஷன் ஆஃப் பை பை 4 இன்ட்டு டயமீட்டர் ஃபார் தி ஸ்டீல். ஸோ டயமீட்டர் ஃபார் தி ஸ்டீல் இஸ் நத்திங் பட் தி 30 ஸ்கொயர். 30 mmங்கிறது. ஸோ அதோட 30 ஸ்கொயர். இதோட சப்ஸ்டியூஷன் பண்ணி கால்குலேட்டர்ல அடிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் அடிச்சோம்னா என்ன வரும்னா 5/4 இன்ட்டு 30 ஸ்கொயர். 5/4 இன்ட்டு 30 ஸ்கொயர். ஸோ இதை அடிச்சோம்னா கால்குலேட்டர்ல 706.85 mm ஸ்கொயர். இது ஏஎஸ். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஏஎஸ் கண்டுபிடிச்சதுக்காக ஏசி கண்டுபிடி. ஏரியா பாதி காப்பர். ஏரியா பெரிய காப்பர் வந்து டியூப் ரெண்டு டயமீட்டர் இருக்கும். அதோட ஃபார்முலா 5/4 இன்ட்டு டி நாட் ஸ்கொயர் மைனஸ் டி ஐ ஸ்கொயர் பாதி காப்பர்னு போட்டிருந்தேன்.
ஓகேவா? ஸோ இதோட சப்ஸ்டியூஷன் போடுங்க. 5/4 இன்ட்டு டி அவுட்டர் ஸ்கொயர், அவுட்டர் வந்து 50, 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர், 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் போடுங்க. ஓகேவா? இதே மாதிரி கால்குலேட்டர் அடிங்க. ஃபர்ஸ்ட் 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர், இது பிராக்கெட்ல உள்ள பிடிங்க. 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் போட 900 வரும். 900 இன்ட்டு 5/4 போடுங்க. 900 இன்ட்டு 5/4 போட்டீங்க அப்படின்னா you get answer that is having a same answer, that is 706 point. So the value எழுதி வைக்கலாம். AC is equal to 706.85 mm square. ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த சம்முல ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் தி ஏரியா வேல்யூனா மற்ற எல்லா சம்மோட ப்ரொசீஜர் சேம் தான். முன்னையே சொல்லியிருக்கேன், பி பை ஏன்னு போட்டுருக்கேன். இது ஒரு ஃபார்முலா, பி பை ஏன்னு ஒரு ஃபார்முலா. இந்த சைடுல எல்லாமே ஸ்டீல் மெட்டீரியல் போட்டீங்கன்னா இந்த சைடு எல்லாமே காப்பர் மெட்டீரியல் போட்டுங்க. ஒரு சைடு ஸ்டீல் மெட்டீரியல் போட்டீங்கன்னா அடுத்த சைடு காப்பர் மெட்டீரியல் போடுங்க. இப்ப பிஎஸ் நமக்கு இப்ப என்ன பண்றோம்னா பிஎஸ் மட்டும் இந்த மேல உள்ளதை மட்டும் இங்க வச்சுக்க. இந்த ஏஎஸ் இஎஸ் எடுத்து அந்த சைடு எடுத்துட்டு போறேன். என்ன பண்றேன்னா ஏஎஸ் இஎஸ் அந்த சைடு எடுத்துட்டு போறேன். ஏஎஸ் இஎஸ் இந்த கீழே டிவைடட் பைல என்ன இருக்குன்னா ஏசி இசி. இந்த பிசியை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்படி போட்டுக்கிறேன். என்ன பண்ணிக்க, இந்த பிஎஸ் இங்க வச்சுட்டேன், இது ரெண்டும் அங்க எடுத்து போயிட்டு இது தள்ளியே வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லா வேல்யூமே தெரியும். இந்த வேல்யூ எல்லா வேல்யூமே தெரியும். அதை மட்டும் எடுத்து இப்போ சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? ஏஎஸ் ஓட வேல்யூ ஏஎஸ் இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 706.85 இன்ட்டு இஎஸ். இஎஸ் ஓட வேல்யூ 2 இன்ட்டு 10⁵. அடுத்து ஏசி again சேம் வேல்யூ 706.85 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁵. ஓகேவா? இதை ஃபுல்லா கால்குலேட்டர்ல அடிங்க. இன்ட்டு இந்த பிசி, இந்த பிசியை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல பிஎஸ் இருக்கு, லெஃப்ட் சைட்ல பிஎஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் கால்குலேட்டர்ல அடிங்க. கால்குலேட்டர் அடிச்சோம்னா யூ ஆர் ஹேவிங் வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் பிசின்னு வரும். இது கொஞ்சம் முக்கியமான வேல்யூ. ஓகேவா? இவ்வளவுதான் இது சம். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இதை ஒரு ரிலேஷன் மாதிரி இப்படியே வச்சுக்கங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா டோட்டல் லோடு. Total load is equal to P1 plus PS plus PC ன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் லோடு P is equal to PS plus PC ன்னு வச்சுக்கோங்க. மொத்த ஒரு லோடு என்ன பண்றோம்னா இதை ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு மொத்த லோடு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுல PS plus PC is equal to டோட்டல் லோடு Pன்னு வச்சுக்கலாம். டோட்டல் லோடு வந்து இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா டோட்டல் லோடு P வச்சுக்கலாம். இதை வந்து PS plus PC ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல என்னென்ன வேல்யூ நமக்கு தெரியுமோ அதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்றோம். என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, அடுத்து இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த P நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைட்ல P ஆஸ் யூஷுவல். ஓகேவா? டோட்டல் லோடுன்றது Pன்றது இருக்கு, அது அப்படியே ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைட்லயே வச்சுக்கங்க. ஓகேவா? இந்த பிஎஸ்க்கு பதிலா என்ன போடலாம்? இந்த பிஎஸ்க்கு பதிலா இந்த இதை போடுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் பிசி பிளஸ் பிசி. ஓகேவா? இந்த பிஎஸ்க்கு பதிலா 2 டைம்ஸ் ஆஃப் பிசின்னு போடுங்க. பிளஸ் இங்க மேல உள்ள பிசி 2 PC 1 PC போட்டா 3 PC. P is equal to 3 times of PC. அந்த மாதிரி ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன் ஒன்று ஃபார்முலா வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கிவன் டேட்டா கொடுக்கல. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பா டோட்டல் லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் லோடு வந்து சம்மிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் லோடுனா அதை இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டோட்டல் லோடு Pன்றது 40 kN. தட் இஸ் ஈக்குவல் டு 40 × 10⁻³ N. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லோடு.
ஓகே, டோட்டல் லோடுன்னு ஒரு பி இருக்கு, அந்த வேல்யூ சம்மிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பிசின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதுல என்ன பண்றேன்னா, இந்த பிசி மட்டும் 3 பிசி இஸ் ஈக்குவல் டு பின்னு இப்படி வச்சுக்கணும். 3 டைம்ஸ் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ இது இங்க எழுதிருக்கு, இது இங்க எழுதிருக்கேன். அடுத்து இந்த பிசி மட்டும் இந்த சைடு வச்சுக்கங்க. இந்த பியோட வேல்யூ சம்மிலே கொடுத்துருப்பாங்க, டோட்டல் லோடுன்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோ நியூட்டன். தட் இஸ் 40 இன்ட்டு 10 to the power of 3 divided by இந்த 3 இங்க வந்துடும். ஓகேவா? இதை கால்குலேட்டர்ல அடிச்சு பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. ஓகேவா? ஸோ தட் இஸ் 40. இதை கால்குலேட்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 13.33. பிசி வந்து 13.33 into 10 to the power of 3 ன்னு ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஸோ தட் இஸ் தி பிசி வேல்யூ. அடுத்து பிசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பிசியை கொண்டு இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. தட் இஸ் அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பிசி வேல்யூ கொண்டு வந்து இங்க போடுங்க. ஓகேவா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்னா இந்த வேல்யூல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பிசி இன் 1. ஓகேவா? ஸோ பிசியை கொண்டு வந்து இங்க 1ல போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிசி 2 இன்ட்டு, so that is 13.33 into 10 to the power of 3. So that is into 2. So that value will be equal to PS is equal to 26.66 into 10 to the power of 3 Newton. இப்போ வந்து ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம், பிஎஸும் பிசி, இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் கண்டுபிடி. எஃப்னா நார்மல் ஃபார்முலா பி பை ஏ. ஜென்ரலா எஃப்னா பி பை ஏ. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எஸ் வச்சுக்கோ. இப்ப எஸ்னா பிஎஸ் பை ஏஎஸ். பிஎஸோட வேல்யூ இங்க இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 26.66 into 10 to the power of 3 divided by ஏஎஸ். ஏஎஸோட வேல்யூ சம்மிலே கொடுத்துருப்பாங்க. இந்த 706, தட் இஸ் 706.85. ஓகேவா? ஸோ இதை இப்ப ரெண்டையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 26.66 into 10 whole cap of 3 நியூமரேட்டர்ல 706.85. ஓகேவா? இதை ரெண்டையும் கால்குலேட்டர் அடிச்சோம்னா எக்ஸாக்ட் வேல்யூ 37.71 n by mm ஸ்கொயர். ஏன்னா இது வந்து எஃப் ஓட வேல்யூ. எஃப்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னா n by mm ஸ்கொயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்ட்ரெஸ்னா செகண்ட் எஃப்சின்னு போடுங்க. எஃப்சிக்கு ஃபார்முலா என்னன்னா எஃப்னா பி பை ஏ, சினா எல்லாத்துக்கும் சிசியா போட்டுருங்க. இப்போ பிசி வேல்யூ இங்கே இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 13.33 into 10 to the power of 3. ஏசி வேல்யூ 706.85 வேல்யூ. ஓகேவா? இதை ரெண்டு இதே மாதிரி கால்குலேட்டர் அடிச்சு போட்டு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 13.33 into 10 to the power of 3 whole divided by that value will be equal to 18.85 n by mm square. ஸோ இதில் அவ்வளோதான் வேல்யூவே. சம்டைம்ஸ் நமக்கு சேஞ்ச் இன் லென்த்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா இதை வேற கண்டுபிடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. டெல்எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. ஸோ டெல்எல் சி இஸ் ஈக்குவல் டு டெல்எல் எஸ். ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எஸ் போட்டாலும் சரி, இந்த இடத்துல சி போட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும். இதை கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க, இல்லாட்டி விட்டுறலாம். நான் இதை எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிஎஸோட வேல்யூ, பிஎஸோட வேல்யூ இங்க இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 26.66 into 10 to the power of 3. எல்எஸ் வேல்யூ ரெண்டுமே எல் சேம் வேல்யூ தான். தட் இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை ஏஎஸ் 706.85. இஎஸ், இஎஸோட வேல்யூ சம்பளே கொடுத்துருப்பான். இஎஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of 5 n by mm square. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் கால்குலேட்டர் அடிச்சு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 26.66 into 10 whole cap of 3 into 150 for the numerator. For the denominator 706.85 into 2 into 10 whole cap of 5. So இது அடிச்சோம்னா 0. That is an del C is equal to del S is equal to 0.028 mm. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை தெளிவாக எழுதிக்கங்க. ஒரு ஸ்டீல் ராட் இருக்கு, அதுக்குள்ள டியூப் வச்சிருக்காங்க. அதுக்கு 2 டயமீட்டர், டியூபுக்கு 2 டயமீட்டர், ராடுக்கு 1 டயமீட்டர் அது கொடுத்துருவாங்கன்னா அதை வச்சு 2 ஏரியா கண்டுபிடிங்க.
ரெண்டு ஏரியா தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலா எடுத்துங்க, P/AE எடுத்துட்டு இதுல ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணனா ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு டேர்ம்ஸ்ல கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் PS is equal to 2 times of PC ன்னு வரும். அடுத்து P is equal to PS plus PC. இதை யூஸ் பண்ணி ஒரு பேராமீட்டர் கண்டுபிடிங்க. அடுத்த பேராமீட்டர்ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து Fனா ஜெனரல் ஃபார்முலா P/A, Sனா PS/AS, FCனா PC/AC. அதை வச்சு ரெண்டு F கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் டெல் தேவைப்பட்டா கண்டுபிடிங்க. நான் இந்த சம்ல எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் வேணும்னா கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகேவா? இது காம்போசிட் பார்ல ஒரு இம்பார்ட்டன்டான சம். இதை ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாடல் தான், எந்த சம் கொடுத்தாலும் ஒரே மாடல் தான். ஜஸ்ட் ஏரியா மட்டும் ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சேன்னா சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? தேங்க்யூ.